சங்கீதம் 47 6ஆம் வசனம். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த 47ஆம் சங்கீதம் இந்த 6ஆம் வசனத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனை போற்றி பாடுங்கள், போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்? போற்றி பாட வேண்டும். அப்போ ஏன் அவரை போற்றி பாடணும், ராஜாவை ஏன் பாடணும் அப்படிங்கிறது தான் கீழே உள்ள ஒரு 2-3 வசனங்கள் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் போற்றி பாடணும்? தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுமா? கருத்துடனே போற்றி பாடணும். ராஜாவாக இருக்கிறார், அதனால் அவர் என்ன கருத்துடனே அவரை போற்றி பாட வேண்டும். சும்மா யானோ தானோ என்றோ பேரளவிலோ நாம் அவர் என்ன பண்ணக்கூடாது? போற்றி பாடக்கூடாது. கருத்தோடு பாட வேண்டும், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாட வேண்டும். அவர் பட்ட பாடுகளை நினைத்து நாம் பாட வேண்டும். இந்த பூமி அனைத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கார்? ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அதனால் அவர் நம்ம என்ன பண்ணணுமா? கருத்துடனே போற்றி பாட வேண்டும். 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் என்ன பண்ணுறாராம்? ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். அப்போ எல்லா ஜாதிகள் மேலும் அவர் தான் அரசாட்சி செய்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய உள்ளங்களை ஆளுகை செய்கிறார். சத்தியத்தை அறியாத எல்லா மனிதனுக்குள்ளும் அவருடைய ஆளுகை காணப்படுகிறது. சத்தியத்தை அறிந்தவர்களுக்குள் வெளியரங்கமாக காணப்பட்டாலோ, சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்குள்ளே எப்படி இருக்கு? அவர் மறைந்திருந்து அவர் என்ன பண்ணுறார்? ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். ஆளுகை செய்து அவர் என்ன பண்ணுகிறார்? அரசு ஆளுகிறார் என்பதை உணர்ந்தவர்கள் நாம் என்ன பண்ணோம்? அவரை போற்றி பாட வேண்டும். அடுத்தபடி அவர் எப்படி இருக்காரு? பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அதனால் நம்ம அவர் என்ன பண்ணணும்? போற்றி பாடணும். அடுத்தபடியாக பூமியின் கேடங்கள்லாம் தேவனுடைய, இந்த பூமியில் அவர் பாதுகாப்பு எல்லாம் யாருக்கு கிடைத்தது இருக்குது? கேடகம் என்று சொல்லும்போது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் மகா உன்னதமானவர். அதனால் நாம் என்ன பண்ணோம்? அவரை போற்றி பாட வேண்டும், அவரை உயர்த்தி மகிழ வேண்டும். அவரை போற்றி பாடி பாடி ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையினால், அவருடைய மகத்துவத்தினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய பலனால், அவருடைய கிருபையினால், அவருடைய செயலை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் நிரப்பப்பட வேண்டும். அவருக்கு வென்று நாம் எழும்ப வேண்டும். அவருக்கென்று நாம் என்ன பண்ணோம்? உற்சாகம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் செயல்பட நாம் ஆயத்தப்பட வேண்டும். பாடல்கள் மூலமாக அவரை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பிரதான மகிமை நம்மை நிறைக்கத்தக்கதாக அவருடைய பிரதான மகிமையில் நாம் நிறைந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை போற்றி பாட வேண்டும். பாடுகிற வேளையில் நம்ம உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அவிசுவாசம் நீங்கி போகும், அஜாக்கிரதை நீங்கி போகும், பலவீனம் மாறி போகும், சோர்வு வசதி மாறி போகும். நம்ம அப்போது அவர்கள் எப்படி காணப்படுவோம்? உற்சாகமுள்ளவர்களாக காணப்படுவோம். அவரை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுவோம். அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படுவோம். அவர் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுவோம். அப்போ அந்த நாட்கள் கூட நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனை நாம் போற்றி பாடுவோம், அவரையே உயர்த்துவோம். அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். கர்த்தர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அதிகமாக இன்னும் கூட உம்மை போற்றி பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமது கிருபை நான் நிரப்புங்க. ஆண்டவரே, கருத்துடன் பாடத்தக்கதாக எங்களுக்கு கிருபைதார் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.